விசுவாவசு வருடம் பங்குனி 4 புதன்கிழமை. தேய்பிறை சதுர்தசி திதி காலை 8:28 மணி வரை. அதன்பின் அமாவாசை திதி. சதயம் நட்சத்திரம் காலை 6:08 மணி வரை. அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் இரவு 11:58 மணி வரை கடகம். அதன்பின் சிம்மம். பொது அமாவாசை முன்னோர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:23 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் அதிகாலை 5:40 மணி. அஸ்தமனம் மாலை 5:57 மணி. மேஷராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வியாபாரத்தில் தடை விலகும். கையில் பணம் புரளும். கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீர். நெருக்கடி நீங்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். எடுத்த வேலை முடியும். ஆதரவாளர்கள் அதிகரிப்பர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலை எளிதாக முடியும். மதிப்பு அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். திறமை வெளிப்படும். வருமான தடை விலகும். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர். தொழில் முன்னேற்றம் அடையும். வரவேண்டிய பணம் வரும். உழைப்பாளருக்கு வருமானம் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, சங்கடம் விலகும் நாள். திட்டமிட்டு செயல்படுவீர். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பண நெருக்கடி நீங்கும். குடும்பத்தினர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். பெரிய மனிதர் ஒத்துழைப்பால் வேலை நடக்கும். பண பரிவர்த்தனையில் கவனம் அவசியம். கடகராசி அன்பர்களே, குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். அவமதிக்கும் வகையில் சிலரின் நடவடிக்கை இருக்கும். வேலை இழுபறியாகும். பணிபுரியும் இடத்தில் வேலைபளு அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும். பயணத்தில் நிதானம் தேவை. உங்களை சுற்றி இருப்பவர்களால் அமைதி கெடும். வேலையில் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். செயல்களில் தெளிவு உண்டாகும். நேற்றைய சங்கடங்களில் இருந்து விடுபடுவீர். வேலை எளிதாக நடக்கும். நண்பர்கள் முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பர். நினைப்பது நடக்கும். முன்னேற்றமான நாள். நெருக்கடி விலகும். வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் ஒரு வேலையை முடிப்பீர். பயணம் லாபம் தரும். கன்னிராசி அன்பர்களே, செயல்களில் இன்று வேகமும் விவேகமும் இருக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும். வருமானம் உயரும். தடைகளை தாண்டி வெற்றியடைவீர். எதிர்ப்பு விலகும். உடல்நிலை சீராகும். வரவேண்டிய பணம் வரும். பணிபுரியும் இடத்தில் திறமை வெளிப்படும். முதலாளியின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். நேற்றைய பிரச்சனை முடியும். செல்வாக்கு உயரும். சொத்து விவகாரத்தில் எதிர்பார்த்த முடிவு வரும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதும் அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மனக்குழப்பமும் செயல்களில் தடைகளும் ஏற்படும். புதிய முதலீடு வேண்டாம். வேலைபளு அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சி இழுபறியாகும். வெளியூர் பயணத்தை தள்ளி வைப்பது நல்லது. பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சிறு வியாபாரிகள் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். தடைபட்ட வருவாய் வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப நெருக்கடி விலகும். செல்வாக்கு உயரும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலை இன்று முடியும். மனதில் தைரியம் உண்டாகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள்.
வியாபாரத்தை விரிவு செய்வீர். உங்களுக்கிருந்த தடை விலகும். கையில் பணம் புரளும். குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வெளியூர் பயணம் லாபமாகும். வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பாராட்டும் பரிசும் உங்களை தேடி வரும். கும்பராசி அன்பர்களே, செல்வாக்கு உயரும் நாள். அலைச்சலும் உழைப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். பழைய பிரச்சனை தீரும். வரவேண்டிய பணம் வரும். மனதில் தெளிவு உண்டாகும். பயணம் ஆதாயம் தரும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம். புதிய முயற்சியில் இறங்கும் முன் யோசிக்கவும். மீனராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். மனதில் குழப்பம் வரும். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். செலவு அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. செயல்களில் நிதானம் அவசியம். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது.